ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 1 வந்து பார்த்திங்கன்னா சந்திப்பிழை, அதில் வல்லினம் மிகும் இடங்கள், அதுக்கான ஷார்ட்கட் வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து அதில் நம்ம வல்லினம் மிகா இடங்கள் பார்க்க போகிறோம். இந்த வல்லினம் மிகா இடங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி வல்லினம் மிகும் இடங்களை கண்டிப்பாக பார்த்துருங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த டாப்பிக்கில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது கூட கம்பேர் பண்ணி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி படிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் அப்படி தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் வந்து முதல்ல மறக்காமல் வல்லினம் மிகும் இடங்களை பார்த்துருங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போனா மட்டும்தான் இதில் நான் உங்களுக்கு எதை சொல்கிறேன் அப்படின்றது சொல்லும் போது புரியும். ஓகேவா? ஸோ இன்றைக்கான டாபிக் வல்லினம் மிகா இடங்கள் பார்க்கலாம். முதல் பாயிண்ட் பாருங்கள், அது இது அப்படின்ற சுட்டு பெயர், எது எவை அப்படின்ற வினாப்பெயர். இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. ஆல்ரெடி நம்ம நேற்று பார்த்ததில் என்ன பார்த்துருப்போம்னா ஆ, இ, அந்த, இந்த, ஏ, எந்த, இதுக்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்துருப்போம். இங்கே இந்த இதுக்கு மட்டும் வல்லினம் மிகாது. அப்போ இது என்னென்ன சொற்கள்ன்றதை கம்பேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டையும். அப்போது இதுக்கு எடுத்துக்காட்டு அது செய், இது காண், எது கண்டாய், எவை தவறுகள். ஓகேவா? அடுத்தது எழுவாய் தொடரின் பின் வரும் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடர்னா எடுத்துக்காட்டு பாருங்கள், குதிரை தாண்டியது கிளி பேசும். இந்த இடத்துல குதிரை, கிளி இது 2 எழுவாய். ஒரு எழுவாய்க்கு பின்னாடி வல்லினம் என்ன செய்யாதான், மிகாதான். ஓகேவா? படுத்துக்கோங்க. 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வரும் வல்லினம் மிகாது. ஸோ 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. அப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு அண்ணனோடு, ஓடு. அப்போ 3ஆம் இது அதுக்குள்ளே வல்லினம் மிகாது. அதுமாதிரி 6ஆம் வேற்றுமை விரிவு எனது சட்டை, அதுலேயும் வல்லினம் மிகாது. அடுத்தது விழித்தொடரில் வல்லினம் மிகாது. விழித்தொடர்னா ஒருவரை நம்ம அழைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். இப்போ நம்மளுடைய சுற்றி இருக்கவங்க, நம்மளுடைய தாய், தந்தை, கூட பிறந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸு, யாரோ அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்கள நம்ம அவங்கள கூப்பிட்றதுக்காக அவங்கள ஒரு சொல்கிறோம் இல்லையா? இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், தந்தையே பாருங்கள். தந்தையே அப்படின்னு நம்ம சொல்கிறது யார்? நம்மளுடைய தகப்பன், அப்பாவை பார்த்து நம்ம சொல்கிறோம். அப்போ ஒருத்தவங்களை கூப்பிட்றதுக்காக அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ அது ஒரு விழித்தொடர். அந்த மாதிரி விழித்தொடர் வரும் இடத்துல வல்லினம் மிகாது. மகளே தாதுலையும் வல்லினம் மிகாது. அடுத்து பெயரெச்சம், ஆல்ரெடி தெரியும், பெயரெச்சம்னா ஆ சவுண்டில் முடியும், அதுலேயும் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு வந்த சிரிப்பு, பார்த்த பையன். அடுத்தது 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. நம்ம நேற்று பார்த்துருப்போம் 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். இது 2ஐயும் கம்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ வேற்றுமை தொகைன்னு வரும்பொழுது 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும், 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு நாடு கண்டான், கூடு கட்டு. ஓகேவா? இது 2ஐயும் கம்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்த படி என்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது. இதில் வந்து என்னென்னா நம்ம அங்கே நேற்று பார்த்துருப்போம் வினையச்சத்தில் வல்லினம் மிகும். இதை கம்பேர் பண்ணிக்கோங்க. வினையச்சத்தில் வல்லினம் மிகும் தான். ஆனால் இவங்க இதில் என்ன கொடுக்குறாங்கன்னா படி அப்படின்னு முடியக்கூடிய வினையச்சத்தில் மட்டும் வல்லினம் மிகாது. அப்போ என்னடா அதுலேயும் வினையச்சம் வருது, இதுலேயும் வினையச்சம் வருதுன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 2 பாயிண்ட்டையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. படின்னு முடிந்தால் அந்த இடத்துல அந்த வினையச்சத்தில் மட்டும் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு வரும்படி சொன்னார், பெரும்படி கூறினார். அடுத்தது வியங்கோல் வினைமுற்று வரும்பொழுது அதில் வல்லினம் மிகாது. இப்போ வாழ்க தமிழ், வருக தலைவர், அதில் வல்லினம் மிகாது. அடுத்தது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு பாயிண்ட் இது. ஏன்னா நமக்கு அதில் வினையச்சம் வரும், இதில் வினைத்தொகை வரும். வல்லினம் மிகாததில் வினைத்தொகை, வல்லினம் மிகும் இதில் வினையச்சம். அப்போ இதில் அது வருமா, அதில் இது வருமா, எது, அந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு ஆகும். ஸோ அப்படி கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஈஸி பாயிண்ட் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. வினைத்தொகைனா நமக்கு அதுக்கு இலக்கணம் தெரியும். அது ஒரு முக்காலத்தையும் உணர்த்தக்கூடியது அப்படின்னு நமக்கு தெரியும். வினைத்தொகைனா முக்காலத்தையும் உணர்த்தக்கூடியது. அப்போது முக்காலத்தையும் உணர்த்தக்கூடிய ஒரு இடத்துல அந்த இடத்துல வல்லினம் மிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எடுத்துக்காட்டு பாருங்கள், குடி தண்ணீர். குடி அப்படின்னா குடிக்கின்ற தண்ணீர், குடித்த தண்ணீர், குடிக்கும் தண்ணீர். அதேமாதிரி வளர்விரை, வளர்ந்த விரை, வளரும் விரை, வளர்கின்ற விரை. ஸோ ஓகேவா? 3 காலத்தையும் உணர்த்தி வரக்கூடிய இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக என்ன செய்யாது, வல்லினம் மிகாது. அப்போ அப்படி ஞாபகம் வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வினைத்தொகை அதில் வருமா இதில் வருமானு கன்ஃபியூஸ் ஆகாது, ஈஸியாக படிச்சுக்கலாம். திருவள்ளுவர் செல்வன், அதுலேயும் வல்லினம் மிகாது. அடுத்தது 8 10 தவிர பிற என்ன பெயர்களின் பின் வரும் வல்லினம் மிகாது. நேற்று நம்ம வல்லினம் மிகும்ல என்ன பார்த்துருக்கோம், 8 10 அந்த என்ன பெயர் பின்னாடி வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு 8 தொகை 10 பாட்டு பார்த்துருப்போம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இதை தவிர அப்போனா 1 2 3 4 5 6 7 9 இந்த என்ன பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் என்ன செய்யாது, மிகாது. 8 10க்கு மட்டும் வல்லினம் மிகும். அதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு புத்தகம் 3 கோடி. அடுத்தது உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. உண்மை தொகைனா வந்து மறைந்து வரும். அப்போது தாய் தந்தை, அந்த இடத்துல தாயும் தந்தையும், இரவும் பகலும் அப்படின்னு வருது இல்லையா, மறைந்து. அந்த மாதிரி இடத்துல நமக்கு என்ன செய்யாது, வல்லினம் மிகாது. அடுத்தது நம்ம அங்கேயே நிறைய சொற்கள் பின்னாடி வந்து வல்லினம் மிகாதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். வல்லினம் மிகும்னு சொல்லி பார்த்துருக்கோம். அங்கே வல்லினம் மிகும் இடங்களில் என, ஆக, அதற்கு, இதற்கு, எதற்கு, இனி, தனி, மிக.
ஓகேவா? அதே மாதிரி இங்கே வல்லினம் மிகா இடத்துல நிறைய சொற்கள் இருக்குது, பார்த்துக்கோங்க. அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி. இதுக்கு எடுத்துக்காட்டு அன்று சொன்னார், என்று தருவார், அவராவது, தருவதாவது, யாரடா சொல், ஏனடி செல்கிறாய். அடுத்தது கம்பரை போன்ற கவிஞர் யார். அடுத்தது இதே மாதிரி இன்னும் நிறைய சொற்கள், அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, நேற்றைய, இன்றைய, நாளைய. இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு அவ்வளவு பெரியது, அத்தனை சிறியது, அவ்வாறு பேசினான், அத்தகைய பாடங்கள், அப்போதைய பேச்சு, அப்படிப்பட்ட காட்சி, நேற்றைய சண்டை. அடுத்தது 3ஆம் 5ஆம் 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. அங்கே நம்ம என்ன பார்த்துருக்கோம், 2ஆம் 4ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகும் பார்த்துருக்கோம். அப்போ வேற்றுமை தொடர்னு வரும்பொழுது 2, 4 அந்த ரெண்டுலையும் வல்லினம் மிகும். 3, 5, 6ல் வல்லினம் மிகாது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எடுத்துக்காட்டு என்னோடு சேர் மரத்திலிருந்து பறி குரங்கினது குட்டி. அடுத்தது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வேற்றுமை தொடர். இப்போ நம்ம பார்க்க போகிறது வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகையில் ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. அங்கே வல்லினம் மிகும்ல 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். இங்கே 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் இந்த 4லையும் வல்லினம் மிகாது. அப்போ 6ல் மட்டும்தான் வல்லினம் மிகும். வேற்றுமை தொகையை பொறுத்த வகையில் மித்த 4லையும் என்ன செய்யாது, வல்லினம் மிகாது. அப்படி கம்பேர் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். எடுத்துக்காட்டு தமிழ்படி கைத்தட்டு வீடு சென்றான் கரை பாய்ந்தான். அடுத்தது நிலைமொழி உயர்திணையாய் வரும் தொடரில் வல்லினம் மிகாது. இங்கே தலைவி, எடுத்துக்காட்டு தலைவி கூற்று. தலைவின்றது ஒரு நிலைமொழி, அதுதான் இந்த இடத்துல உயர்திணையாகவும் இருக்கிறது. அதே மாதிரி தான் தொண்டர் படை, தொண்டர் தான் உயர்திணை. அப்போ இந்த மாதிரி இடத்துல வல்லினம் மிகாது. அடுத்தது உரிச்சொல். உரிச்சொல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, உரி சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும்னு நேற்று பார்த்தோம். ஆனால் அதுவும் என்ன சொல்கிறாங்க, சில சொற்கள் சால, தவ, தட, குல இந்த சொற்களுக்கு பின்னாடி தான் வல்லினம் மிகும். மித்த ஏனைய குறிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. ஸோ அதை கிளியராக ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு உரு பொருள் நனி தின்றான் கடிகாவல். அடுத்தது அடுக்கு தொடர் இரட்டை கிளவி, இவற்றுக்கு பின் வல்லினம் மிகாது. நமக்கே தெரியும், அடுக்கு தொடர் இரட்டை கிளவியில் 2 சொல் வரும். பிரித்தால் அடுக்கு தொடருக்கு பொருள் தராது, இரட்டை கிளவிக்கு பொருள் தராது, அடுக்கு தொடருக்கு பொருள் தரும். இது நம்ம ஆல்ரெடி நேற்று பார்த்தோம், இலக்கணத்தில் பார்த்துருப்போம். ஸோ இதில் வல்லினம் மிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது இதில் என்ன செய்யாது, வல்லினம் மிகாது. அடுத்து கல் அப்படின்ற அக்ரிணை பன்மை விகுதி சேரும் பொழுது வல்லினம் மிகாது. அதாவது விகுதி கல் என முடிந்தால் அதில் வல்லினம் மிகாது அப்படின்னு ஞாபகம். கருத்து இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டு கருத்துக்கள், பொருட்கள், வாழ்த்துக்கள். அடுத்தது ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்தாக வரும்பொழுது, சொற்களாய் வரும்பொழுது அவற்றோட கல் விகுதி சேரும் பொழுது வல்லினம் மிகாது. ஐகார வரிசைனா இப்போ பை இருக்கு இல்லையா, அதில் பாருங்கள் இப்போ ப்ளஸ் ஐன்னு வருது. அப்போ ஐ விகுதி ஐகார வரிசை வருது. உயிர்மை எழுத்து, பையன்றது ஒரு உயிர்மை எழுத்து, அதே மாதிரி அது ஒரு ஓரெழுத்து சொல்லும் கூட. பையன்றது ஒரு ஓரெழுத்தும் சொல்லும் கூட. இந்த மாதிரி வரும் பொழுது அது கூட கல் விகுதி சேர்ந்து வந்தால், பைகள்னு வருது இல்லையா, கல் விகுதி இப்படி சேர்ந்து வந்தால் வல்லினம் என்ன செய்யாது, மிகாது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் பைகள், கைகள். ஓகேவா? இவ்வளோ தான் வல்லினம் மிகா இடங்கள். ஸோ இதில் ஒரு 2 கொஷின் கேட்டிருக்கோம். படிக்கிறத விட ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ என்னென்ன பாயிண்ட்டுக்கு இது ஆன்சர் வரும்னு சொல்லி கம்பேர் பண்ணி இதில் 2 கொஷினுக்கும் ஆன்சர் என்னன்றதை செக் பண்ணிவிட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் ஆன்சர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. இப்போ கொஷின் கீழ்கண்டவற்றில் வல்லினம் மிகா இடத்தில் தவறானதை கண்டுபிடி. இலைப்பறித்தேன் சுடுசோறு தாய் தந்தை எழுதிய பாடல். அடுத்தது வல்லினம் மிகா இடத்தில் தவறானதை சுட்டுக. உமை தொகையில் வல்லினம் மிகாது, வினை தொகையில் வல்லினம் மிகாது, சால, தவ, தடக்குள எனும் உரிச்சொற்களின் பின் வரும் வல்லினம் மிகாது, 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஸோ 2 கொஷின் தான், சிம்பிளாக இருக்குது. யோசிச்சு பார்த்து ஆன்சர் என்னன்றதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.